வணக்கம். நான் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். கடகம் ராசிக்காரர்களுக்கான வாரப்பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஜூலை மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமையிலிருந்து 18ஆம் தேதி சனிக்கிழமை வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் கடகம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, உணர்வுபூர்வமான ஒரு அணுகுமுறையோடு எந்த அளவுக்கு நீங்கள் செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றம் இந்த வாரம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். குடும்பம், தொழில், பொருளாதாரம், ஆன்மீகம் எல்லாத்துலேயுமே ஒரு சமநிலை பெற வேண்டிய ஒரு வாரமாக இது இருக்கும். நீண்ட நாட்களாக பெண்டிங்கில் இருந்த ஒரு சில விஷயங்கள் எல்லாம், முயற்சிகள் எல்லாம் இந்த வாரத்தில் ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். தொழிலில் பார்த்திங்கன்னா உங்கள் உழைப்புக்கும் பொறுப்புணர்வுக்கும் ஒரு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் கடகம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். மேலதிகாரிகளோட நம்பிக்கை பெறும் வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குது. புதிய பொறுப்புகள், உங்களோட பிளானிங் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் உங்கள்கிட்ட ஒப்படைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அரசு ஊழியர்கள், மருத்துவம், கல்வி, வங்கி, நிர்வாகம், சேவைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல சாதகமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்க போகுது. வியாபாரம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல உறுதியான ஒரு வளர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். உங்களோட புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. பெரிய முதலீடு செய்யும்போது மட்டும் கொஞ்சம் நல்லா ரிசர்ச் பண்ண பிறகு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பண வரவு பொறுத்த வரைக்கும் சீராக இருக்கும். எதிர்பார்த்த பணம் உங்கள் கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வாரம் கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி குடும்ப தேவைகள் காரணமாக கொஞ்சம் செலவு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பழைய கடன்கள் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்கும். அதை பயன்படுத்திக்கோங்க. சேவிங்ஸில் மட்டும் கொஞ்சம் கவனம் இம்ப்ரூவ் பண்ணுங்க. கொஞ்சம் கூடுதலாக எடுத்து வைங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். தேவையற்ற ஆடம்பர செலவுகளை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் கிட்ட ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைய போகுது. குழந்தைகளோட கல்வி, அவங்களோட சாதனைகள் அதெல்லாமே உங்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் தொடர்பான ஆலோசனைகளுக்கெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உறவினர்கள் கூட இருந்த மனக்கசப்புகள் நீங்கிறதுக்குமே உங்களுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த வாரம் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும் தானாக அவங்களுக்கு. அதனால் நினைவாற்றல் கொஞ்சம் மேம்படுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அதே நேரத்தில் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் எடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். ஹெல்த் பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக ஒன்றும் பிரச்சனைக்கு இருக்கிற மாதிரி தெரியல. சின்னதாக டைஜஷன் ப்ராப்ளம் வர மாதிரி இருக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. நல்ல ரெஸ்ட்டு, நல்ல தேவையான தண்ணி அளவுக்கு குடிக்கிறது, அது பண்ணிங்கனாவே உங்களுக்கு இந்த வாரம் நிறைய சக்ஸஸ் காத்துட்ருக்கு. முடிஞ்ச அளவுக்கு வாக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது கொஞ்சம் கூடுதல் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான நாள், அதாவது லக்கி நாள் எதுன்னு பார்க்குறீங்கன்னா திங்கட்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த 3 நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதை பயன்படுத்திக்கோங்க. கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டிய நாள் எதுன்னு பார்க்குறீங்கன்னா செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும். அந்த நாள் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு லக்கி நம்பர் நம்பர் 2. இது உங்களுக்கு இந்த வாரம் லக்கி நம்பராக இருக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. கலர் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரும் ஹாஃப் ஒயிட், அது முத்து மாதிரியான ஒரு கலர் சொல்லுவோம் இல்லையா, அந்த கலர் உங்களுக்கு அதிகமான சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தமாக கடகராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி, தொழிலில் ஒரு பொறுப்புகளின் மூலம் ஒரு முன்னேற்றம், சீரான பணவரவு மற்றும் மனநிறைவு இருக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த வாரம் அமையுது. உங்களுக்கு நிதானமாக செயல்படுறீங்கன்னா ஒரு புதிய வாய்ப்பு உருவாகக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இந்த வாரம் அமைய போகுது. இதுதான் நான் உங்களுக்கு பதிவு வைக்கணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி, நீங்கள் பொறுமையாக கேட்டிருக்கீங்க. மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ரொம்ப நன்றி.